ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற யோக உபனிஷத் அமிர்தாநாத உபனிஷத். ஸோ இந்த உபனிஷத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, த வைஸ் ஹேவிங் ஸ்டடிட் த சாஸ்திராஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் ஆன் தம் again and again, having come to know Brahman should abandon them all like a firebrand. அதாவது அறிவாளிகள் அந்த சாஸ்திரங்களை திருப்பி திருப்பி படித்து அவற்றை உண்மை பரபிரம்மம்தான் என்று உணர்ந்து அதிலேயே ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு தீவிர சிந்தனையாளராக இருக்கின்றார். அதாவது நம்ம இதில் சொல்லுவோம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று. அதாவது ஒரு பொருளை படித்தல், மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்தித்தல், அதிலேயே நம்ம நிலைத்திருத்தல். அதுதான் இந்த அமிர்த உபநிஷத்தில் முதல்ல சொல்கிறாங்க. எந்த ஒரு சாஸ்திரத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னா ஜஸ்ட் லைக் ஏதோ ஸ்டோரிஸ் படிக்கிற மாதிரி படிக்காமல் திருப்பி திருப்பி அந்த விஷயங்களை, சாஸ்திரங்களை படித்து அதிலேயே ரிஃப்ளெக்ட் செய்து, அதையே மனனம் செய்து, தியானம் செய்து, அதில் அந்த பிரம்மனையே சிந்தனை செய்து ஒரு எப்படி ஒரு தீவிர பற்றாளராக ஆக வேண்டும் அப்படின்னு இதில் சொல்கிறார். ஸோ இந்த இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த பயணத்தை எப்படி பகவத்கீதையில் ஒரு சேரட்டில் கிருஷ்ண பகவாத்மா சேரட்டராகவும் அர்ஜுனன் அதில் பயணம் செய்கிறார் இருக்கிறான் உருவகம் செய்யப்பட்டுள்ளதோ, அதே போல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அவர் அந்த ஓம் என்கின்ற அதை இதில் சேரட்டாக ஓமை உருவகப்படுத்துகிறார்கள். அந்த ஓம்ங்கிறது சேரட், விஷ்ணு த ஹையர் செல்ஃப் சேரட்டு. அது அந்த சேரட்டை வழி நடத்தும் ஓட்டி, சாரதி. யார் ஒருவர் அந்த பிரம்மலோகத்தை அடைய வேண்டும், அடைந்து ருத்ர பகவானை தரிசிக்க வேண்டும் என்கிறார்களோ, அந்த சாதனையாளர் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார். எல்லாவற்றையும் அந்த எவ்வளோ தூரம் அந்த கார் போகிறதோ, அந்த ருத்ரனை பார்ப்பதற்காக பிரம்மலோகம் செல்கிறதோ, அது வரைக்கும் தொடர்ந்து செல்ல வேண்டும். அதற்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், அந்த சாதனையாளர் அந்த காரை விட்டு விடுகிறார். உதாரணமாக நாம் இங்கேருந்து திருச்சிக்கு ஒரு டாக்ஸியிலோ ஒரு காரிலோ போனோம் என்றால், திருச்சிக்கு போகிற வரைக்கும் அல்லது சென்னைக்கு செல்கின்ற வரைக்கும் தான் அந்த கார், அந்த ஊர்தி நமக்கு பயணம். அதுக்கப்புறம் ரயிலில் போகிறோம் வச்சுக்கோங்க, அது திருச்சிக்கு போயிட்டு அதில் ரயிலே உட்காந்துருக்க போகிறதில்ல, அந்த ரயிலை விட்டுருவோம், நம்ம கீழே இறங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த சாதகர் அந்த ஓம்கிற காரில் போயிட்டு, அந்த சேரட்டில் போயிட்டு ருத்ரனை அடைந்த பிறகு அவர் எல்லாவற்றையும் விட்டு எந்த விதமான பற்றும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர் அந்த இறைவனுடைய சென்று விடுகிறார். இதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு இதில் சொல்கிறார். ஸோ இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஐம்புலன்கள், அதாவது சவுண்டு, தொடு உணர்ச்சி, இது முகர்ந்து பார்க்கக்கூடிய வாசனை, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவ ஸ்வரூபத்திலேயே, அதிலேயே ஆத்மா நிலையிலேயே இருப்பது தான் இதில் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிரத்யாகாரம் என்ன சப்ஜுகேஷன், அதாவது அடக்கல். இதில் பதஞ்சலியுடைய அஷ்டாங்க யோகத்தில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், சமாதி என்று 8 விதமான அங்கங்களை குறிப்பிடுகின்றார். ஆனால் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் 8 விதமான அஷ்டாங்க யோகத்தை சொல்லாமல் யோகத்துக்கு 6 அங்கங்களை மாத்திரம் கூறுகின்றார். அதாவது இவர் சொல்லுவது, இந்த உபனிஷத்தோட ரிஷி சொல்லுவது பிரத்யாகாரம், தியானம், கான்டம்ப்ளேஷன், பிராணாயாமம், அதே மாதிரி தாரணை, தாரகா அண்டு சமாதி,
இதுதான் வந்து 6 அங்கம். ஸோ இதில் வந்து இப்போ அஷ்ட அங்கம் கிடையாது, சஷ்டாங்கம் 6 அங்கங்களை தான் வந்து இவர் வந்து குறிப்பிடுகின்றார். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிரத்யாகாரம் செய்யும் பொழுது அவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எப்படி அந்த ஒரு மலையிலிருந்து மினரல்ஸ் எல்லாம் எடுக்கும்போது, வெட்டி எடுக்கும்போது, கனிம வளத்தை வெட்டி எடுக்கும்போது அதில் இருக்கிறதெல்லாம் தூசிகள்லாம் ப்ளோ பண்ணிவிட்டு ஊதி விட்டுட்டு அதில் இருக்கிற தூசிகள்லாம் விலக்கி விட்டுட்டு அந்த கனிம வளத்தை எடுப்பது போல இந்த பிரத்யாகாரம் நமக்கு உதவும். அப்புறம் அதில் இருக்கிற அந்த அழுக்குகள், அந்த ஸ்ட்ரெயின்ஸை வந்து அந்த மினரலில் இருக்கிற அந்த கனிம வளத்தில் இருக்கிற எப்படி அந்த அழுக்கை எல்லாம் நம்ம நீக்குகிறோமோ அதை மாதிரி பிராணசக்தியை நம்ம வந்து பிராணாயாமத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த பிராணசக்தியால் அந்த ஸ்ட்ரெயின்ஸ், அந்த அழுக்குகள்லாம் நீங்கின பிறகு தாரணை மூலமாக நம்மளுடைய பாவங்களை, தாரணை அப்படின்னா பிரத்யாகாரம்னா வித்ட்ராயல் ஆஃப் சென்சஸ் அல்லது அந்த இதை வந்து அடக்கிக் கொள்வது, சென்சஸை வந்து அடக்குவது, சப்ஜுகேஷன். அதுக்கப்புறம் வந்து தாரணைங்கிறது அடக்கப்பட்ட மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே இதில் வந்து செலுத்துவது வந்து தாரணை. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல என்ன பேசலாம் அப்படின்னோம்னா, நம்ம ஒரு பூதக்கண்ணாடி இருக்குது. பூதக்கண்ணாடியில் வந்து எங்கும் விலகி இருக்கின்ற அந்த சூரியனை வந்து எல்லா இடத்துலையும் சூரிய ஒளி இருக்கும். அந்த சூரிய ஒளி முன்னால் நம்ம ஒரு பூதக்கண்ணாடி வச்சோம்னா அதில் இருக்கிற ரேஸ் எல்லாம் வந்து ஒன்றாக குவியும். அது வந்து பிரத்யாகாரம். அந்த குவிந்தது வந்து ஒருமுகப்பட்டு கீழே ஒரு ஒளி போகும். அந்த ஒளிக்கு கீழே அந்த ரேஸ், அந்த ஒளி கதிருக்கு கீழே ஒரு பேப்பரை வச்சா அது வந்து பேர்ன்ட் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு வந்து பவர் இருக்குது. அது வந்து தாரணை. ஸோ தாரணையினால் நம்மளுடைய அதுதான் வந்து தாரணை. பறந்து கடந்த மனதை குவிப்பது பிரத்யாகாரம், அதை ஒருமுகப்படுத்துவது தாரணை. ஸோ இந்த தாரணை மூலமாக என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த சாதகர் பண்ணின பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. ஸோ அப்புறம் வந்து அந்த பிரத்யாகாரத்தினால என்ன ஆகுது அப்படின்னம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட தீய சகவாசங்கள்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இருக்கின்ற தீய சகவாசங்கள், எண்ணங்கள் எல்லாம் போகின்றன. அந்த தியானம் போகும்போது அந்த தியானம் மேலும் செய்ய செய்ய நமக்கு நல்ல குட் குவாலிட்டிஸ், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், உயர்ந்த சத்துவ குணங்கள் இவைகள்லாம் வந்து நமக்கு வரும். இது அந்த 6 ஸ்டெப்பை பற்றி அவர் வந்து சொல்கிறார். இதெல்லாம் வந்து முடித்த உடனே இதெல்லாம் போய் ப்யூரிஃபை, அந்த மினரல்ஸ் எப்படி ப்யூரிஃபை ஆகுதோ, அந்த கனிம வளம் எப்படி ப்யூரிஃபை ஆகுதோ அதை வந்து உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னம்னா, அவன் வந்து ருசிரா அப்படின்னா பிராணாயாமத்துக்கு போகிறான். அப்பொழுது அந்த பிராணாயாம நிலையில் அவனுக்கு வந்து 3 இது வந்து அவர் சொல்கிறார். பிராணாயாமத்தில் 3 கட்டங்கள். ஒன்று வந்து எக்ஸ்பிரேஷன், மூச்சை வெளியில் விடுதல், உள்ளே வாங்குதல், அப்புறம் அடக்குதல். ஸோ இந்த செசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே பிராணாயாமத்துக்கு 3 ஸ்டெப்ஸ் உண்டு. ஒன்று வந்து இன்ஹலேஷன், எக்ஸலேஷன், மூச்சை நிறுத்துதல். உள்ளே நிறுத்தலாம் அல்லது வெளியில் நிறுத்தலாம். ஸோ இதுக்கு வந்து உள்ளே நிறுத்துவதுக்கு வந்து கும்பகம் அப்படின்னு பேர். கும்பகத்தில் என்னென்ன பண்ணும், அதாவது உள்ளே இழுத்தல் வந்து ரேச்சகம், வெளியில் வர்றது வந்து பூரகம், மூச்சை உள்ளேயோ வெளியிலையோ நிப்பாட்டுறது வந்து கும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 விதமாக இந்த பிராணாயாம பயிற்சியை நம்ம செய்யலாம். ஸோ ஒருவர் வந்து இந்த பிராணாயாமத்தை திருப்பி திருப்பி செய்யும் பொழுது அவளுடைய உடல் ஒரு பிராணாயாமத்தை செய்யும்போது அவருடைய மனம் வந்து காயத்திலே உச்சரிக்கும். அந்த காயத்திலே உச்சரிக்கும் போது அவருக்கு உடலில் இருக்கிற எல்லா தலையில் இருந்து கால் வரைக்கும் அவர் வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை அனுபவிப்பார். உள்ளேயே வந்து காயத்ரி அந்த பவர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுமா, அந்த உள்ளே இருக்கிற பிராணவாயு ஆகாசத்தில் உள்ளே இருக்கிற பிராணவாயு கீழே இருந்து நெஞ்சத்திலிருந்து இப்படி மேலே போய் இந்த இடத்துல போய் சகஸ்ர சக்கரத்தில் இருந்து அது போய் வெளியில் போய் யூனிவர்ஸோடு வந்து அது வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அது வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார்.
அந்த பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு தாமரை தண்டில் தண்ணியை வச்சு உறிஞ்சும்போது எப்படி அதை அப்படியே உறிஞ்சிடறானோ அதே மாதிரி இன்ஹேல் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரா வச்சுருக்கோம், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ராவை வச்சு தண்ணியில் வச்சு உறிஞ்சும்போது எப்படி அந்த தண்ணி ஸ்லோவாக உள்ளே போகுதோ அதே மாதிரி பிராணவாயுவை வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஸ்லோவாக உள்ளே இழுக்கணும். எப்படி மூச்சை விடணும் அப்படின்னு சொன்னோம்னா, எப்படி நம்ம ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு ஆயிலை விடுறோம், அந்த ஆயில் வந்து எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நேராக இன்னொரு பாத்திரத்தில் விழுகுதோ, அப்படியே தொடர்ந்து விழுகுதோ, அதே மாதிரி பிராணாயாமம் பண்ணும்போது மூச்சை வெளியில் விடணும் அப்படிங்கிறத இங்கே குறிப்பாக அவர் வந்து சொல்கிறார். அதுதான் வந்து பூரகம் ரேச்சகம் அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் அப்புறம் உள்ளே இருக்கும்போது இன்ஹலேஷனும் கிடையாது, எக்ஸலேஷனும் கிடையாது, மூச்சை வந்து நம்ம நிறுத்தி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி அவங்க வந்து பண்ண என்ன ஆகும் அப்படின்னோம்னா, உடல் வந்து எந்த விதமான அதிர்வும் இல்லாமல் அசைவும் இல்லாமல் ஆயிடும். அந்த மாதிரி உடல் அசைவு இல்லாமல் ஆகும்போது உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குது, அந்த மனதும் வந்து அமைதி அடையும் அப்படின்னு வந்து இந்த ஆசிரியர் வந்து இங்கே வந்து சொல்கிறார். ஸோ அந்த ஆகி போச்சு அப்படின்னா அந்த மன நிம்மதி அல்லது அந்த இறைவன் அந்த உயர்நிலையை அவன் அடையும் போது அவன் என்ன ஆகுமா அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கற்பனையாக ஒன்று வந்து அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிறார். அதாவது இப்போ சாதாரணமாக அவன் வந்து உயர்நிலை அடைந்து விட்டான், அவனுக்கு ஒன்றுமே எதுவுமே வெளி உலகம் தெரியாது, மனம் அமைதலைன்னு சொல்லலாம். ஆனால் இவர் அந்த இடத்துல வந்து ஒரு லாஜிக்காக ஒரு கற்பனை வளர்த்த சொல்கிறார். அவர் எப்படி என்னன்னா, அவன் எப்படி பார்ப்பான்னா, ஒரு கண் தெரியாதவன் தெரியாத ஒரு குருடன் வந்து எப்படி பார்ப்பானோ அப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கண் தெரியாதவன் என்ன பார்க்க முடியும்? ஒன்றுமே பார்க்க முடியாது. அவன் வந்து அவனுக்கு எல்லாமே சமமாக இருக்கும் அல்லது எல்லாமே இருட்டாக இருக்கும். அப்போ அவனால் வந்து எதுவுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ கண் தெரியாதவர்கள் எப்படி பார்ப்பார்களோ அப்படி அந்த சாதகன் எல்லாவற்றையும் பார்ப்பான். அவன் எப்படி கேட்பான் அப்படின்னம்னா, எப்படி காது கேளாதவர்கள் எப்படி கேட்பார்களோ அந்த மாதிரி அந்த சவுண்டு அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த சவுண்டு காது கேளாதவர்களுக்கு எப்படி என்ன சவுண்டு கேட்கும்? ஒன்றுமே கேட்காது இல்லையா? அந்த சவுண்டு மாதிரி அப்போது மனதில் அவன் வந்து உயர் நிலையில் இருக்கும்போது அவனால் எதையுமே வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அவனுக்கு காதில் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸான சவுண்டும் வந்து கேட்காது. ஏன்னா அவன் வந்து அந்த நிலையில் இருப்பான், உயர்நிலையில் இருப்பான். அதே மாதிரி அவன் வந்து எப்படி அசைவில்லாமல் இருப்பான் அப்படின்னா, ஒரு மரக்கட்டை எப்படி அசைவில்லாமல் இருக்கிறதோ அதே மாதிரி அவன் உடல் ஒரு மரம் மாதிரி அந்த மாதிரி அசையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாமே வந்து அந்த மன அமைதி, இந்த பிராணாயாம பயிற்சி செஞ்சவன் உயர்நிலையை அடைந்தவனுக்கு அந்த நிலை அடையப்படும் இதை வந்து தான் வந்து தாரணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாரணா ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா, அவன் மனசில் வந்து சங்கல்பம் விகல்பம் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து அவனுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே வந்து ஆன்மஸ்வரூபத்தோடு கலந்துவிடும். அப்போ அவன் வந்து ஒரே கான்டம்ப்ளேஷன், அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து அவனுடைய மனசு புத்தி எல்லாமே வந்து அந்த ஆன்ம நிலையில் இருக்கும் பொழுது, அந்த உயர் நிலையில் இருக்கும் பொழுது அவன் மத்தரம் தான் இருப்பான், ஆன்மா மத்தரம் தான் இருக்கும். அவனுக்கு வந்து உலகமே இருக்காது, எதையுமே பார்க்க மாட்டான், எதையுமே கேட்க மாட்டான், உடம்பு அசைவும் இருக்காது, அந்த உயர் நிலையில் வந்து இருப்பான். அது வந்து தாரகா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து வேதங்களில் வந்து அவனுக்கு வந்து அப்புறம் வந்து அவன் வந்து எந்த விதமான மனசை வந்து அமைதியாக இருக்கிறது வந்து வேதங்கள் என்ன சொல்லியிருக்கிறதோ அதுக்கு எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை வந்து அமையும். அதுதான் வந்து அவன் சமாதி. அவன் வந்து அந்த சமாதி நிலையை வந்து அடையும் போது அவனுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், எதுவுமே வேறுபாடு தெரியாது, எதுலேயுமே வந்து அவனுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. அவன் வந்து அந்த ஆன்ம நிலையில் ஒரே நிலையிலே தான் வந்து இருப்பான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறார். ஸோ அந்த வைஸ்மேன் வந்து என்ன சொல்கிறார், சங்கல்பா அவன் வந்து ஆன்ம நிலையிலே அந்த அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவன் எப்படி பண்ணணும், இந்த பிராணாயாம பயிற்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுக்குறார், நமக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி காமிக்கிறார். அவன் என்ன செய்யணுமோ அப்படின்னம்னா, அவன் இந்த தர்பை புல்லாலான குசா கிராஸ் அப்படின்னு சொல்கிறார். அந்த தர்பை புல்லாலான ஆசனத்தில்
அவன் வந்து உட்காந்து எல்லா விதமான ஈவில்ஸ், எல்லா விதமான கெட்ட எண்ணங்கள் செயல்களை விட்டுவிட்டு அமைதியாக அவன் தன்னைத்தானே மனதால் தன்னை வந்து பாதுகாத்து கொள்ளணும். அதாவது சுற்றுவட்டத்தில் எப்போ இந்த நம்மளே நாமே எல்லா விதமான ஈவில் ஃபோர்ஸஸ்லேருந்து நம்மை காத்து கொண்டு அந்த வந்து ஒரு மண்டலம் நம்ம உட்காந்துக்கணும். அப்போ வந்து உட்காரும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்று பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம், அல்லது ஸ்வஸ்திகா ஆசனத்தில் உட்கலாம், அல்லது பத்ராசனம் அப்படின்னு சொல்கிற ஆசனங்களில் அவர் வந்து உட்காந்துக்கலாம். இல்லாவிட்டால் எது அவனுக்கு சௌரியமாக இருக்கிறதோ அந்த ஆசனத்தில் அவன் வந்து உட்கார்ந்து கொள்ளலாம். எது ஆனால் அவன் வந்து ஒன்று வந்து வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ பார்த்து உட்காரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அவன் வந்து அந்த நாஸ்ட்ரில்ஸை தம்பால் க்ளோஸ் பண்ணி ஒன்றை வந்து திறந்து ஒரு பக்கம் இன்ஹேல் ஒரு பக்கம் எக்ஸேல், திருப்பி அந்த ஒரு பக்கம் இன்ஹேல் ஒரு பக்கம் எக்ஸேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி பிராணாயாமத்தை பண்ணணும். ஒரு இன்ஹேல் மூச்சை அடக்கணும், எக்ஸேல் மூச்சை வெளியில் விடணும், திருப்பி இன்ஹேல் மூச்சை வாங்கணும், மூச்சை நிப்பாட்டணும் கும்பகம், அப்புறம் மூச்சை வெளியில் விடணும். அப்போ வந்து உள்ளே என்ன ஆகும் அப்படின்னம்னா, அந்த அக்னி சக்தி இறை சக்தி அப்படியே ரீட்டெயின் ஆக அது வந்து ப்ரிசர்வ் ஆகும். நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து இப்போ அப்போ அவன் வந்து ஓம் என்ற சிந்தனை மாத்திரம்தான் அவனுக்கு இருக்கணும். அந்த ஓம் வந்து அப்போ வந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஓமுடைய பெருமை என்னங்கிறத வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். ஓம் அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்மனுக்கு ஆத்மாவுக்கு ஒரு பேர் உண்டு அப்படி சொன்னால் அது வந்து அந்த பேர் சூட்டப்பட வேண்டும் என்றால் அந்த பேர் வந்து ஓம் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஓம்ங்கிற ஒரு லெட்டர் தான் வந்து பிரம்மன், அது பிரம்மனை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவன் வந்து ஓம்ங்கிறத வந்து மனதுக்குள்ளே இணைத்து அந்த தெய்வீக சத்தத்தை ரொம்ப தடவை வந்து உள்ளே வந்து உச்சரிக்க அவனுடைய இம்ப்யூரிட்டிஸ் அழுக்குகள்லாம் வந்து வெளியேறும், அல்லது அழுக்குகள் மாயமாக வெளியேற ஆரம்பிக்கும். இதே தான் வந்து ஔவையாரும் கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி அப்படிங்கிறார். அதாவது பிரணவ மந்திரத்தின் துணையால் அந்த ஓம்கார சவுண்டால் இந்த உடலில் இருக்கிற 9 வாயில்களையும் 5 புலன்களையும் கதவுகளையும் அடைக்கும் வழிகாட்டி அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஔவையாரோட விநாயகர் தகவல்களில் கூட அவர் வந்து ஓம்கார சத்தத்தை பற்றி சொல்கிறார். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் கூட ஓம்காரத்தை வந்து சொல்லும்போது உயர்வாக சொல்லப்படுகிறார்கள். அதாவது யார் அந்த அவருடைய ஓம்காரம் வந்து மனிதர்களில் நான் 10வது அத்தியாயத்தில் அவர் சொல்லும் பொழுது, மனிதர்களில் நான் பிருகு, வாக்குகளில் நான் ஓம் என்னும் ஓரெழுத்து, யஜ்யங்களில் நான் ஜபயஜ்யம், அசையாதவற்றுள் நான் இமாலயம். அப்போ இந்த இடத்துல வந்து ஓம் என்பது நான், வாக்குகளில் ஓம் என்ற ஓரெழுத்து நான் என்று அவர் வந்து அறுதியிட்டு ஓம்காரமாக தன்னை வந்து சொல்லிக் கொள்கிறார். ஸோ அந்த ஓம்கிற எழுத்து வந்து பிரம்மனை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பது வந்து இந்த இடத்துல வந்து கூறப்பட்டுள்ளது. அதை வந்து நம்ம வந்து பிரம்மன் தான் ஓம், ஓம் தான் பிரம்மம். அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாவற்றையும் நாம் எல்லா எண்ணங்களையும் விட்டு ஆன்மஸ்வரூபத்திலேயே எப்பொழுதும் எந்த விதமான அசைவும் இல்லாமல், எந்த விதமான நடுக்கம் இல்லாமல் அந்த தியான பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ அந்த அந்த சாதகர்கள் இதை பழக அவர்கள் வந்து எல்லாவற்றையும் துறந்து விடுவார்கள். மேலே கீழே, அப் அண்ட் டவுன், சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே வந்து எந்த விதமான மோஷன், அவருக்கு எந்த விதமான பற்று இருக்காது, எந்த விதமான மனதில் அசைவு இருக்காது, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவன் இறைவன் சுரூபமாகவே அவன் வந்து ஆய்விடுகின்றான் அப்படின்னு சொல்கிறார். இந்த யோகா வித்தை அது வந்து ஒரு தடவை ஒரு அந்த யோகா வந்து 12 தடவை செய்யும்போது, அந்த பிராணாயாமத்தை 12 தடவை செய்யும்போது அது வந்து தாரணையாக மாறுகிறது. அது தொடர்ந்து செய்ய அவன் உயர்நிலையை அடைகிறான், அல்லது அந்த பிராணசக்தி வந்து ஓமாகவே மாறுகிறது. அவன் ஓம் மயமாகவே பிரம்மமயமாகவே
மாறுகின்றான். அதனால் இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை வந்து எப்போவுமே டெய்லி செய்யணும். இந்த ப்ராக்டிஸ் வந்து ஏதோ ஒரு நாள் செஞ்சால் 10 அதெல்லாம் இல்லை. இதை வந்து தொடர்ந்து தினமும் அந்த சாதகன் செய்ய வேண்டும். அவன் செய்ய 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 அது என்ன ஆகும்னா, இந்த வாயு வந்து இங்கேருந்து மேலே போய் பிரம்மாந்தரத்தில் போய் இங்கே இருக்கும். இங்கேருந்து மோட்சத்தை அவன் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் வந்து அந்த யோகா, அந்த ஆசனங்களை அந்த யோகா பழகுறவர் வந்து எப்போவுமே வந்து பயம் இல்லாமல், கோபம் இல்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல், அதே மாதிரி நிறைய நேரம் தூங்காமல், நிறைய நேரம் நடக்காமல், அந்த மாதிரி எதுவுமே வந்து நிறைய சாப்பிடாம, அப்புறம் அதே மாதிரி விரதம் இருக்கேங்கன்ட்டு ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. அதாவது யோகாங்கிறது வந்து ஒரு மிடில் பாத். இதில் வந்து பகவான் சொல்கிற மாதிரி நிறைய தூங்குறவனுக்கும் யோகா கிடையாது, தூக்கமே இல்லாமல் முழிச்சிட்டு இருக்கிறவனுக்கும் யோகா கிடையாது. அதே மாதிரி நிறைய சாப்பிட்டவனுக்கும் யோகா வராது, பசியோடு இருக்கிறவங்களுக்கும் யோகா வராது. அதனால் இது வந்து எந்த எக்ஸ்ட்ரீமே வந்து இந்த இடத்துல வந்து வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் எந்த ஒரு இதுக்கும் வந்து மாடரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை வந்து நன்றாக கண்டிப்பாக தினமும் யார் ஒருவர் ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு 3 மாதம் இதை வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். இதை பயிற்சியை 3 மாதம் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் கண்டிப்பாக இறைநிலையை அல்லது இறை ஞானத்தை அடைவார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, உறுதி என்று இதை எழுதின ரிஷி வந்து நமக்கு வந்து ஒரு வாக்குறுதியை கிடைக்கிறார். 4 மாதம் நீங்கள் பழகினீங்கன்னா நீங்கள் வந்து தேவர்களையே உங்களால் பார்க்க முடியும். இந்த 4 மாதம் நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா, இந்த பிராணாயாம பயிற்சியை பண்ணிங்கன்னா தேவர்களையே நீங்கள் வந்து பார்க்க முடியும். 5 மாதம் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் பிரம்மனிஷ்டராக, பிரம்மத்தை அறிந்தவராக ஆகலாம். 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கைவல்ய நிலையை, அதாவது முக்தி நிலையை, இறை நிலையை நீங்கள், கைவல்யம்னா கடைசி நிலை, சமாதி நிலையை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதின அந்த மகரிஷி நமக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றார். ஸோ இந்த அந்த பிராணாயாமத்தை செய்ய நாம் வந்து ஒரு உயர்ந்த நிலையை நம்மளால் அடைய முடியுங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ இது வந்து இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா, இந்த பிராணாயாமம் பண்ணுங்கிறது, பிராணாயாமத்துக்கு வந்து ஒரு இதுவும் கூட சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளவு விதமான மாத்திரை, என்ன அளவு அப்படின்னு சொல்கிறார். பூமி வந்து 5 மாத்திரை அளவு உள்ளது. அதே மாதிரி தண்ணீர் வந்து 4 மாத்திரை பலமுள்ளது. அக்னிக்கு வந்து 3 மாத்திரை, வாயுக்கு வந்து 2, ஆகாசத்துக்கு 1. அதாவது அதோடைய அந்த சட்டில் நிலை எப்படி போகும், கிராஸிலிருந்து எப்படி சட்டில் நிலைக்கு போகுதுங்கிறத அவர் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். அதே மாதிரி அந்த ஆத்ம நிலையை வந்து ஆசனா இது பண்ணும்போது மனசு எல்லாமே வந்து ஆத்மஸ்வரூபத்தில் அடங்கிடும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ யார் ஒருவர் தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற பிராணன் சக்தி அவர்களுக்கு வந்து உதவி புரியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை வந்து ரெகுலராக செய்யணும். அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிராணசக்தி வந்து அந்த பிராணசக்தியில் 5 பிராணன் இருக்குது. 5 பிராணனோட பிளேஸ் எங்கெங்கே பிராணன் இருக்குங்கிறதும் சொல்கிறார். பிராணாங்கிறது வந்து ஹார்ட் ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்குது. அப்பானாங்கிறது கீழ் வயிற்று பகுதி அல்லது அந்த மலக்குடலை வெளியே தள்ளக்கூடிய பகுதி. சமானாங்கிறது நேவல் ரீஜன். அதே மாதிரி உதானாங்கிறது த்ரோட் ரீஜனில் இருக்கிற பிராணத்துக்கு பேர் உதானான்னு பேர். வியானாங்கிறது உடல் பூரா பரவி இருக்கிறது. ஸோ 4 பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன்கிற 5 பிராணன் வந்து நம்ம உடலை வந்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறார். இதுக்கு வந்து ஒவ்வொரு பிராணனுக்கும் ஒரு கலர் சொல்கிறார். அதாவது கலர், அது பிராணனோட கலர், இங்கே இருக்கிற மேலே இருக்கிற பிராணனோட ஹார்ட் ரீஜனில் இருக்கிற பிராணனோட கலர் வந்து பிளட்டு, அதாவது சிகப்பு கலரில் இருக்கிற அதே மாதிரி மிடில் இருக்கிற கீழே போகிற வெளியில் போகிற அப்பானா பிராணங்கிறது உள்ளே வாங்குறது, அப்பானாங்கிறது வெளியில் போகிறது. அது வந்து என்னென்னா அதாவது ஒயிட் அல்லது ரெட்டு கலரில் இருக்குமா. சமானாங்கிறது வயிற்று பகுதி.
இது வந்து பியூர் மில்க் அல்லது ஒரு கிறிஸ்டல் ஆயில் மாதிரி ஷைனிங்காக இருக்குமா. அதே மாதிரி போத் அப்பானா, அதே மாதிரி உதானாங்கிறது வந்து பேல் ஒயிட், ஒரு பேல் ஒயிட் கலரில் இருக்கும். வியானாங்கிறது வந்து அது ஒரு எப்படி ஒரு வெளிச்சத்தோட ஒளிக்கதிர் இருக்கோ அந்த மாதிரி ஒளிக்கதிரோட கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் அறிந்தவன், இந்த மாதிரி பிராணசக்தியை பற்றி அறிந்தவன், பஞ்ச பிராணங்களை அறிந்தவன், பிராணாயாமம் பயின்றவன், அவனுக்கு சாவே கிடையாது, அவன் எப்போவுமே நித்திய புருஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவன் வந்து எப்போவுமே வந்து ஆனந்த நிலையில் இருப்பான். அவன் வந்து அவனுக்கு ஒரு நித்திய முக்த புருஷனாக இருப்பான். அவன் இறக்கும்போது, அவன் இந்த உடலை விடும்போது அவனுடைய உயிர் வந்து இது மூலமாக இங்கே இருக்கிற பீனியல் கிளாண்ட் மூலமாக வெளியேறும். தலை கபாலமாக, அதான் கபால மோட்சம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கபாலம் வழியாக ஒரு மனிதனுடைய உயிர் போகும்போது ஒன்று கண்ணிலேருந்து, வாயிலிருந்து, மூக்கிலேருந்து அந்த மாதிரிலாம் போகும். இவர் வந்து இந்த பிராணசக்தியை, இந்த பிராணாயாம பயிற்சியை பண்ணுபவர், அந்த ஓம்கார சக்தியை உணர்ந்தவர், அந்த பிராணனுடைய அந்த ரகசியங்களையெல்லாம் அறிந்தவர்கள் உயிர் நீங்கும் பொழுது அவை இந்த தலையில் இருக்கிற கபாலம் மூலமாக இங்கே இருக்கிற பீனியல் கிளான்ஸ் மூலமாக வெளியேறும் என்று இந்த ஆசிரியர் இந்த சின்ன உபநிஷத்தில் அமிர்தநாத உபநிஷத்தில் வந்து இந்த ரிஷி வந்து நமக்கு சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த இன்னொரு உபநிஷத்தை நம்ம பார்க்கலாம். இதை ஃபர்தராக எப்படி டெவலப் பண்ணலாங்கிறது உங்களுடைய சஜஷன்ஸை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய வழிகாட்டுதலை எனக்கு கூறினீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். தேங்க்யூ. ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.